ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொறியாளர் ஃப்ரம் கோயம்புத்தூர். நம்ம இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி பில்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு ஆஃபீஸ் கம் பேண்ட்ரி ஒரு ரூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரூமில் ஒரு டாய்லெட் வருது. அந்த டாய்லெட்ல இப்போ வந்து டைலெல்லாம் ஒட்டிட்டோம். ஸோ கோல்டன் கலர்ல கில்டஸ் வர மாதிரி எப்பாக்சி வேணுங்கிறதுனால அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்பாக்சி க்ரோட்டிங் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதோடைய டோட்டலாக முடிச்ச பிறகு இந்த டாய்லெட் எப்படி வந்திருக்கு, டைல் எப்படி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் மற்ற அக்சசரிஸ் எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் எப்பாக்சி மட்டும் நம்ம பார்த்தோம். எப்பாக்சி பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த கோல்டு கலர் நம்ம வந்து பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். அந்த கோல்டு கலர் பிளான் பண்ணி வாங்கும்போது இந்த இதில் வந்து ஒரு 5 mm ஸ்பேஸர் வச்சு இந்த டைல் வந்து நம்ம லேயிங் முடிச்சிருக்கோம். இந்த டைல் லேயிங் பண்ணுறப்போ நம்ம டைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4/2. ஸோ ஒயிட் பேஸ் வரணும் அப்படிங்கிறனால அந்த ஒயிட் பேஸ் டைல் எடுத்து நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்பாக்சி ஃபில்லிங் பண்ணுறப்போ இது நான் வந்து மாஸ்கிங் டேப் இல்லாமல் இந்த எப்பாக்சி ஃபில் பண்ணும்போது எனக்கு சைடில் கொஞ்சம் ட்ரபிள் ஆகிடுச்சு. கொஞ்சம் அந்த சைடெல்லாம் பல்ஜ் ஆகி வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும், இந்த மாஸ்கிங் டேப் வந்து இந்த டேப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கடையில் இருக்கக்கூடிய மாஸ்கிங் டேப். இந்த மாஸ்கிங் டேப் வந்து இந்த 2 சைடும் நம்ம ஒட்டிக்கிட்டோம். ஒட்டுனதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே அதே மாதிரி எப்பாக்சி இதில் வந்து 4 inches பிளேட் வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த 4 inches வந்து வித் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சைடு எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால என்ன பண்ணிட்டோம்னா பிளேடோட சைஸ் கம்பெனி 2 inches வந்து பிளேடு பட்டி பிளேடு வாங்கி அதே மாதிரி இந்த மாஸ்கிங் டேப் ஒட்டி அதுக்கப்புறம் எப்பாக்சி பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ இனி அந்த ஒர்க் வந்து க்ளீனாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டாய்லெட்டை பொறுத்தளவுக்கு 3 sides வந்து ஒரு ஒயிட் பேஸ்ல கிரெயின்ஸ் வர மாதிரியும், இந்த இடத்துல ஃபுல்லா பிளாக்ல வந்து ஒயிட் கிரெயின்ஸ் வர மாதிரி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த எப்பாக்சி பொறுத்தளவுக்கு இந்த பிளாக்ல வந்து இன்னுமே நல்லாவே தெரியுது. இந்த பிளாக்ல வந்து இன்னுமே நல்லா அதோட இது கிளிட்டர்ஸ் தெரியுது. இந்த லைட் எல்லாம் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வரும்போது உண்மையாகவே ஒரு எக்ஸலண்ட்டான நல்ல ஸ்டாண்டர்டான லக்ஸுரியஸ் டாய்லெட் வந்து நமக்கு அமையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால நம்ம அதுக்காக நம்ம ஸ்பெஷல் கேர் எடுத்து 5 mm ஸ்பேஸர் வச்சு அதுக்கப்புறம் எப்பாக்சி க்ரோட்டிங் வந்து இங்கே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய கிளைண்ட் எதிர்பார்த்த மாதிரி அந்த டாய்லெட் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கு அப்படித்தான் நம்ம வந்து 5 mm ஸ்பேஸர் வச்சு தான் பண்ணிருக்கோம். அதுல வந்து எப்பாக்சி ரெசின் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்டர் லீக்கேஜ் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராம பாத்துக்கலாம். அதே மாதிரி டைல் வந்து பெருசா போக கிளீனிங் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் எப்ப எங்கெல்லாம் கம்மியாகுதோ அந்த டாய்லெட் வந்து எலிகண்ட் லுக் நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம இந்த டாய்லெட்டை பண்ணிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.